ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணது வந்து நம்ம சைக்காலஜி பற்றிய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு 2018 ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ நிறைய ஆதரவு, சப்போர்ட் நிறைய கிடச்சிது. கிட்டத்தட்ட நம்ம 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஈஸியாக ரீச் ஆகிட்டாங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சரி மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. அதாவது சைக்காலஜி பற்றிய விஷயங்கள் பேசியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரை பற்றி பேசலாம், கேண்டில் பற்றி பேசலாம், ஒரு எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் எடுக்கலாம், என்னென்ன மாதிரி நடக்குது, இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சப்போர்ட் எதுவும் கிடைக்கல. இன்னமும் பார்த்திங்கன்னா நம்ம 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்படியே ஸ்டில் அங்கே ஸ்டக் ஆகி நிற்கிறோம். இதில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம் இந்த வீடியோக்கு கமெண்ட்டில். சார், இந்த டாப்பிக்கில் நீங்கள் போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்டாக்ஸை பற்றி போடலாம், ஷார்ட்ஸ் போடலான்னு டிசைட் பண்ணிக்கலாம். இது நானும் ஓனாக வந்து டிசைட் பண்ணி ஒரு பிளான் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாட்டா அப்படின்ற ஒரு ஸ்டாக்ஸில், அது டாட்டாவில் என்னென்ன செக்டரில் என்னென்ன இருக்குதோ, டாட்டா ஸ்டீல், டாட்டா மோட்டர், டாட்டா அது, டாட்டா இது என்னென்ன இருக்குதோ, ஸோ என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் எடுத்து பண்ணேன். இல்லை சார், சைக்காலஜி பற்றி பேசலாம், இப்போது ஒரு ஓவர் ட்ரேடிங் பண்ணுறாங்க, எமோஷனல் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பேசலாமா? இல்லை நம்ம இந்த வேர்ல்டு மார்க்கெட்லாம் பற்றி பேசுவாங்க இல்லையா, இந்த ஃபண்டமெண்டல் நியூஸ், இந்த ட்ரம்ப் இது அப்படியாச்சு போச்சு வந்துச்சு, இந்த ஃபண்ட் இப்படியா, இந்த ஸ்டாக்ஸ் இப்படி வந்து இந்த இவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, எஃப்ஐடிஏ சேல் பண்ணியிருக்காங்க, இப்போ இதை பற்றி இந்த கஹானி சொல்லுவாங்க, இந்த ஸ்டோரிஸில் வந்து கிட்டத்தட்ட பேசினா 20 நிமிஷம் 30 நிமிஷம் கூட பேசலாம். ஒரு ஸ்டோரி பற்றி பேசலாம். இப்போ ட்ரம்ப் அதை சொன்னாங்க, ரஷ்யா அது போனாங்க வந்தாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பேசலாமா? ஃபண்டமெண்டல் நியூஸ் பற்றி பேசலாமா? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த எம்சிஎக்ஸ் பற்றி பேசலாமா, ஈவினிங் மார்க்கெட், இல்லை க்ரூட் ஆயில் பற்றி பேசலாமா அப்படின்னு. ஏன்னா மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் இப்போ ஒரு 100 கமெண்ட்ஸ் வருது வச்சிங்களேன். ஸோ 100 கமெண்ட்ஸில் வந்து ஒரு எந்த மெஜாரிட்டி எந்த கமெண்ட் அதிகமாக பண்ணுறாங்களோ அந்த டாப்பிக்கில் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க இந்த வீடியோ கீழே. ஏன்னா இந்த மார்னிங் அப்டேட் கூட அந்தளவுக்கு பெருசாக யாரும் இன்ட்ரெஸ்டிங் காமிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வெறும் 20 லைக்ஸ் 30 லைக்ஸில் வந்து ஒரு வீடியோ போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட நான் பிரதிபலனா எதுவும் எதிர்பார்க்கல, லைக்ஸ் தான் எதிர்பார்க்கேன். ஏன்னா எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியணும் இல்லையா, எத்தனை பேர் விருப்பப்பட்டு பார்க்குறாங்கன்னு தெரியணும். நார்மலாக பார்க்குறது வேறு, விருப்பப்பட்டு பார்க்குறது வேறு. அதுவும் ரொம்ப விருப்பப்பட்டுனா கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு 10 கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த 10 பேருக்காக மட்டும் என்னால் வீடியோ வந்து பண்ண முடியாது ஃப்ரெண்ட். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் மேக்ஸிமம் வந்து 4 to 5 hours ஆகும். ஸோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்ததுன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஒரு மோட்டிவேஷன். ஸோ இத்தனை பேர் வீடியோ பார்க்குறாங்க, இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த ஒரு சேனல் எதாவது பூஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணி பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க நெக்ஸ்ட்டு கீழே. ரைட்டுங்களா? சரி இப்போ நிஃப்டி 50 என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்தது, 29ஆம் தேதி என்ன நடந்தது. ஸோ இந்த வியூ வந்து மார்னிங் டைமில் உங்களுக்கு நான் கேட்ச் பண்ணேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம யூடியூப் வீடியோலையும் சரி, நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் சரி, நம்மளுடைய ப்ரைம் குரூப்லேயும் சரி, காலையில் ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணோம். எந்த பாயிண்ட்னா கிட்டத்தட்ட 1:2 1:3 போகுதுன்னு எக்ஸ்பிரேஷன் பண்ணால் 1:2 போச்சு. அங்கேருந்து ப்ரைஸ் வந்து திரும்பிடுச்சு. இன்னும் ஒரு 8 பாயிண்ட் மேலே போயிடுச்சுன்னா நம்ம டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் வந்து திரும்பிடுச்சு. ஸோ 1:2 தான் நம்ம இன்றைக்கி கிடைச்சது. பெருசாக ஒன்றும் கிடைக்கல இன்றைக்கி. ஏன்னா ஸ்டாப் லாஸ் காஸ்ட் டு காஸ்ட் எதுக்கு போட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு 75% உங்களுக்கு அந்த இதில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஜென்ரலாக. அந்த 75% புக் பண்ணிட்டதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் திரும்பிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து மிச்சம் 25% காஸ்ட் டு காஸ்ட் நம்ம வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும், வந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் டவுன் சைடும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்து அதுக்கு 1 or 2 ட்ரேடில் எக்ஸிட் ஆகிட்டு நான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டவுன் சைடும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு கரெக்டான சூப்பரான ஒரு ஐடியாவை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ட்ரேடை. எந்த இடம் அப்படின்னு, ஏன்னா இதுவும் நல்ல ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டில் ஒரு வாய்ப்பு கிடைக்க சொல்லி மிஸ் பண்ணுவாங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை ஈஸியாக கேட்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் கூட இந்த பாயிண்ட்டு கூட கேட்ச் பண்ணியிருக்காங்க, இந்த பாயிண்ட்டும் கேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மொமெண்டம் வந்து கேட்ச் பண்ணுறது ரொம்ப சூப்பராக. ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு தாண்டி அவங்க என்னோட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, சரி சார், ஓகே, நாளைக்கு என்ன சொல்லுங்கள், இதெல்லாம் பேசிகிட்டே இருந்தேன் அப்படி பட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது புரியுது. ஓகே, நம்ம டாபிக் போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இப்போது ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி குறுகிடுச்சு. அப்போது நமக்கு இந்த டாப், அதாவது இந்த பிரேக் டவுன் ஆகாமல் இங்கேயே வந்து டாப் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரேக் அவுட் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதில் புல் பேக் ஆக. ஸோ இதில் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை யூஸ் பண்ணி திரும்ப வந்து 24,820 நீங்கள் அகைன் ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம்.
ஓகே, ஏன்னா அந்த 200 இஎம்ஐ லைன் வருது பாருங்கள். ஸோ அது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனாக அமையும். ஆக்சுவலாக இன்றைக்கே வந்து அந்த 24,800 கிட்டே போச்சு, இன்னும் 10-20 பாயிண்ட் கம்மியாகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இந்த ரிஜெக்ட் ஆகின ஏரியா அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த நம்ம மார்னிங் அப்டேட்டில். ப்ரைஸ் ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகிட்டு மேலே கொஞ்சம் தூரம் போகும் அப்படின்னு. ஸோ அந்த மூமெண்ட் தான் நீ கேட்ச் பண்ணுது. அதுக்கப்புறம் அங்கே ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்துடுச்சு ப்ரைஸ். ஓகே, அப்போது ப்ரைஸு நியூ ரெசிஸ்டன்ஸு 2 ரெசிஸ்டன்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது வந்து சப்போர்ட் 2 சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் ஏரியா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இப்போ மார்க்கெட்டோடைய இம்பேக்ட் என்ன, இந்த ஜோனுக்கு வெளியே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அகைன் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் யூஸ் பண்ணி 24,820 அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் லெவல் தான் தவிர இது லாஸ்ட் லெவல்னு சொல்லவில்லை. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் போகலாம். ஏன்னா அந்த 200 EMA எங்கே ரீச் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அந்த லெவலும் இன்னொரு 40-50 பாயிண்ட் மேலே கூட போகலாம். சான்சஸ் வெரி ஹை. டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு நம்ம இந்த இதில் பிரேக் இந்த லோவில் எஸ்எல் ட்ரிகர் பண்ணிச்சு இடத்துல. ஓகே, அப்போது நியூ எஸ்எல்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா மேலே போயிட்டு அங்கேருந்து லோவில் ஃபார்மேஷன் பண்ணி பெருசாக கீழே வரணும். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம ஈஸியாக கேட்ச் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய அசம்ஷன். ஓகேங்களா? சரி, இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது அந்த 29 நிஃப்டி போயிடுச்சு இல்லையா, பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 54,500 ரேஞ்சில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா டே கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரியேட், அதாவது மேலே வந்து செல்லர்ஸோட ஏரியா, கீழே வந்து பையர்ஸோட ஏரியா. அப்போ ப்ரைஸு நியூட்ரலாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ரைட்டுங்களா? இப்போது லோ ஹை க்ரியேட் ஆகலை இந்த இதில். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் மிடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இதில் காமாக வெயிட் பண்ணுங்கள். கிளியராக ட்ரெண்டு நமக்கு கிடைக்கல. ஏன்னா மார்க்கெட்டு 26ஆம் தேதி எங்கே மார்க்கெட் ட்ராவல் ஆச்சோ அந்த ஏரியாவில் ட்ராவல் ஆகுது. ஒரு லோ க்ரியேட் பண்ணி லோ பிரேக் ஆகிருக்கு, ஹை பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம் போய்ட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் இதை டெலீட் பண்ணிடலாருங்க. ஓகே, இதை டெலீட் பண்ணியாச்சு. இதை டெலீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸு இந்த மாதிரி ஒரு வியூ தெரியும். 200 EMAக்கு கீழே ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது. எப்படின்னா இதனுடைய ரீட்ரெஸ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ இதனுடைய ரீட்ரெஸ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அப்போ ரீட்ரெஸ்மெண்ட் அப்படின்னு 0.618 லெவலில் மார்க்கெட் வந்து ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதனால இந்த இதில் ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஏன்னா மார்க்கெட்டு இன்னும் அந்த சைட்வேஸ்லேயே மேலே போகுதுன்னா ஒரு மார்க்கெட்டு இந்த இதில் பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஒன்று இந்த இதில் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு பேஸ் க்ரியேட் ஆகணும், வெயிட் பண்ணுங்கள். மேபி நாளைக்கும் இந்த ஏரியாவில் ப்ரைஸ் ட்ராவலேஷன் கொஞ்சம் லோ குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நிஃப்டி 50ல் ஷிஃப்ட் ஆகிடுங்க. இல்லை பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் வெரி லோ குவான்டிட்டி போட்டு ட்ரேடுக்கலாம். எந்த மாதிரி ட்ரேட்லன்னா ஒரு பேஸில் அமைக்க ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் அங்கேயே தங்கிடுச்சு அப்படின்றப்போ இது 1 hour டைம் ஃப்ரேம் இது. ஸோ 2 நாள் வந்து மார்க்கெட் இங்கேயே சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. அப்போது இந்த 25, 29 ஸோ 2 நாள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு வந்து இதில் பிரேக் அவுட்ஸ் கொடுத்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம எப்போது இந்த 55,300 55,300 வரலும் ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்பர் சைடு. எப்போது அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்தால். ஓகேங்களா? ஏன்னா ப்ரைஸு ஜஸ்ட் புல் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு கீழே மேலே பிரேக் அவுட் கொடுத்தால் நமக்கு இந்த 55,200 to 300 வரலும் ப்ரைஸ் போகிறதுக்கு ஏன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு இல்லை, இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் அது வரலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு வியூ சார் பிளான் உங்களுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஹோப் வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதாவது நம்ம சொல்லணும் இல்லைங்களா, அந்த இடத்துல டபுள் பாட்டம் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகிட்டு நெக்லைன் கட் ஆகிட்டு இதில் ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஹோப் வந்து இவங்க ஸ்டாப் ஆகிடுச்சு. இங்கேயே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம வந்து ஓகேப்பா கன்சிடர் ஆகிட்டு நம்ம அகைன் மேலே ஒரு மூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே கீழே பாட்டமில் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இன்னும் ஏதோ ஃபார்மேஷன் நடக்கல, ஒரு பேஸ் அமைச்சிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு லோ இந்த மாதிரி ஒரு க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து அகைன் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி டவுன் சைடு அப்படின்றவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா டவுன் சைடு வந்து ஆல்மோஸ்ட் இந்த டவுன் இருக்குங்களா, இதனுடைய பேஸ் அமைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட்டுக்கும் சைட்வேஸ் டூ லைட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. டவுன் சைடுக்கான வாய்ப்பு நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட்
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு அகைன் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தாலும் நம்ம ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இதில் ஓகே ப்ரைஸ் இந்த மாதிரி போதுன்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இதில் ஒரு புல் பேக்கை வரல, அப்படியே கண்டினியூவாக ஃபால் ஆகும் அப்படின்றது நான் என்னோட அசம்ஷன் இல்லை. இந்த இடத்துல மேபி இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த இதில் ஏன்னா சப்போர்ட் எடுத்திருக்காங்க, இந்த இடத்துல எங்கே சப்போர்ட் எடுப்பாங்கன்னு தெரியாது இந்த இதில். ஸோ அதனால் கொஞ்சம் பேஸ் அமைச்சிட்டு ஒரு புல் பேக் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்சைட் போனால் எது வரல சார் போகும் ப்ரைஸ் சென்செக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதனுடைய 50% லெவல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 81,800 to 82,000 வரலும் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, அதாவது அப்கமிங் டேஸ். ஓகே, ஸோ இது 1 hour டைம் ஃப்ரேம்னால அப்படி உங்களுக்கு கேல்குலேஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். இது ஸ்மால் டைம் ஃப்ரேம் அப்படி ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் 10 minutes டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க. 10 minutes டைம் ஃப்ரேம் இல்லைங்களா? ஸோ 10 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன மாதிரி ஒரு பிளான் அசம்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் அவுட் நடந்தால், பிரேக் அவுட் எப்படி கணக்கு எடுப்பீங்க நீங்கள்? ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு, இதில் பிரேக் அவுட் நடந்தால் இந்த ரேஞ்சில் ஒரு 81,000 இன்ட்ரடே அப்படின்னா நீங்கள் 81,300 வரலும் ப்ரைஸ் வந்து அசம்ஷன் பண்ணலாம். 81,200 to 300 லெவலில் நீங்கள் அசம்ஷன் பண்ணலாம். ஓகே, அதுக்குள்ளே 200 EM எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியல, அது ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் டவுன் சைடுக்கான வாய்ப்புகள் நான் வந்து அசம்ஷன் பண்ணல இந்த இடத்துல, ஏன்னா வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி என்னோட வியூவில் தெரியுது. ஸோ அகைன் டவுன் சைடு பிரேக் டவுன் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாமே, நாளைக்கு நம்ம என்னுடைய எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை டவுன் சைடு போச்சுன்னா எதுவரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் அப்பர் சைடுக்கான பிளான் தான் என்னுடைய வியூவில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் இருந்தால் நான் அப்சைட் தான் பிளான் பண்ணிப்பேன். நிஃப்டியில் இருந்ததுனால நம்ம நிஃப்டி 50 வந்து அசம்ஷன் பண்ணோம் இந்த சைடு அப்சைடுக்கான மூமெண்டம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.